2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், பாத்தீங்களா, அநியாயம் பண்றவன் ஜாலியா இருப்பான், ஆனா தேவ பக்தியா நடக்கிறவன் என்ன சொல்றது பைபிள்? இயேசுவை உண்மையாய் நேசித்து தேவ பக்தியாய் நடக்கிறவன். நல்லா சோமன் நம்மளாம் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். சில நேரத்தில் அற்புதம் நடக்குதா? துன்பம் தான் வருது. ஐயோ என்னங்க துன்பம் வருது, அதனாலதாங்க நான் சோமன், அதனாலதான் சர்ச்சை. சில கேஸ் எல்லாம் கல்யாணம் வளர்ந்த பிறகு பையனுக்கு வேலை கிடைக்கிட்டோம் சர்ச்சை. எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு சர்ச்சை எல்லாத்தையும் போச்சுட்டு நான் அப்புறமா ஞானஸ்தானம். கேவலமான. ஆனா பைபிள் என்ன நம்ம கற்றுக் கொடுக்குது? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியா நடந்தீங்க, துன்பம். ஆனால் துன்பத்துக்கு பிறகு வாக்குத்தத்தம் சொல்கிறது இன்பம் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஆமென். அப்பா அம்மாவால அந்த அப்பாவால யாக்கோபால தள்ளப்படுறான், அண்ணனுக்கு பயந்து தள்ளப்படுறான். நடு ராத்திரியில போய் எல்லாம் குடும்பமே அவனுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. தனி மரமா போய் ஒரு வனாந்திரத்துல காட்டல எல்லாம் விடுச்சுன்னா நீங்களா இந்த மாதிரி எல்இடி லைட்டும் அந்த லைட்டு இந்த லைட்டு 1000 வாட்ஸ் அந்த நிலா விடுச்சு மட்டும்தான் அந்த பகுதி அந்த மக்களுக்கு தெரியும். 5000 ஆண்டு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சு ஒரு தப்பும் செய்யல. ஞானமா நடந்தது. ஏமாற்றம் என்னடா இப்படி பண்ணிட்டு சாப்பிடுச்சு கொலை பண்ணி போட்டுருவேன்றான். பெரிய துன்பம். எல்லாராலும் கைவிடப்பட்டு வனாந்திரத்துல காட்டுல தனியா ஒரு கல்ல அடையாளமா வச்சு கிடையாது, ஒரு கல்லை வைத்து அந்த கல்லிலே நித்திரை செய்து தரிசனத்தை அங்கே காண்பிக்கிறான். பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் துன்பத்திலே கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்பியும் போறான், அங்கேயும் ஏமாற்றம். லாபான் ஏமாத்துறான், எல்லாராலையும் பிரச்சனை. கடைசி நேரத்தில் சரியான நேரத்தில் அந்த துன்பத்திற்கு ஈடாக ஒரு இன்பத்தை பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையில துன்பம் வரும், சோர்ந்து போக வேண்டாம். இந்த துன்பத்துக்கு பதிலாக கர்த்தர் நிறைவான ஒரு இன்பத்தை, ஏன் எனக்கு துன்பம் கேட்காதீங்க, எனக்கு மட்டும் துன்பம் தான் சொல்லாதீங்க, சகித்துக் கொள்ளு. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம், அவனுக்கு பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு வைத்தார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டேன். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். துன்பம் வரும். தேவ பக்தியாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நமக்கு அநியாயத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, இச்சை வெறுத்து தேவனை பின்பற்றுகிற நமக்கு துன்பம் வரும். ஆனால் பொறுத்துக்கொண்டு ஜெபிக்க, பொறுத்துக்கொண்டு ஊழியம் செய்ய, பொறுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ இந்த தேவனாகிய கர்த்தர் துன்பத்திற்கு பின்பு ஒரு இன்பத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட முடியும். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை சத்தமாய்